வருமான வரி எதற்கு செலுத்த வேண்டும், வருமான வரி தேவையா, இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் ஈவன் சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் இந்த நாட்டில் வருமான வரி தேவையா, வருமான வரி தேவையான்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இந்த நாட்டில் வருமான வரி சட்டங்கள் எப்படி இருந்தது அதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1972-73 எடுத்திங்கன்னா 8,000 ரூபா 12,000 ரூபா வருமானம் இருந்தாலே வருமான வரி இருந்துச்சு, 20% வருமான வரி இருந்துச்சு. 1992 எடுத்தீங்க, 94 எடுத்திங்கன்னா 20% இருந்துச்சு. பேசிக் எக்ஸம்ஷனுங்கிறது அன்றைக்கி 22,000 ரூபா 25,000 ரூபா லெவலுக்கு வந்துச்சு. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்களுக்கு 65% வரைக்கும் வருமான வரி இருந்துச்சு. அதாவது ஸ்பெசிஃபைடு அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், 1994 அப்போ சுதந்திரம் அடைஞ்சு 1947லேருந்து 1994 வரைக்கும் 65% வருமான வரி இருந்திருக்கு. அதாவது நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் யோசிக்கணும், இந்த நாட்டில் 65% வருமான வரி கட்டினவங்க இருந்திருக்காங்க, 55% கட்டினவங்க இருந்திருக்காங்க, ஆரம்ப வரியை 20% கட்டினவங்க இருந்திருக்காங்க, 20%க்கு வரி கம்மியாக இருந்ததில்லை. அப்போ இந்த 20% வரிங்கிறது குறைய ஆரம்பித்தது 94-95க்கு அப்புறம் தான். அப்போ எப்போ ஆரம்பத்தில் குறைஞ்சது, 1999-2000 தான் இது குறைஞ்சிது. 96-97 அது 20%லேருந்து 15% ஆச்சு. 99க்கு அப்புறம் தான் இந்த வருமான வரிங்கிறது 10% குறைய ஆரம்பிச்சுது. அப்போ 99 எந்த அரசாங்கம் இருந்ததுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, 99 50,000 ரூபாய்க்கு 10% கொண்டு வந்தாங்க, 99-2000 10% கொண்டு வந்தாங்க. அப்புறம் அரசாங்கம் மாறுது, இன்ஃப்ளேஷன் மாறுது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மாறுது. அந்த 2000 50,000 லிமிட்டு 60,000 ஆச்சு, 60,000 லிமிட்டு 1 லட்சம் ஆச்சு. 2005 1 லட்சம். ஸோ 2005 அரசாங்கம் மாறுது. ஸோ 5 ஆண்டுகளுக்கு இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டாக ஒரு 50,000 கூட்டுறாங்க. அதே 1 லட்சம் 2009 1,50,000 ஆகுது. பாருங்கள், 5 ஆண்டுக்கு ஒரு எஃபெக்ட் 50,000 கூட்டுறாங்க. அதே இது 2014 அந்த 1,50,000 லட்சங்கிறது யோசிங்க, 1 லட்சம் 99 50,000, 2004 1 லட்சம், 2009 1,50,000 லட்சம், 2014 2 லட்சம். அரசாங்கம் மாறுது. அப்போ 10% வரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அதே ரேட்டில். ஆனால் 2014லேருந்து 2019க்குள்ளே இந்த வருமான வரி சட்டத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குன்னா மிகப்பெரிய மாற்றம். 2 லட்சங்கிறது 2,50,000 கொண்டு போய் அப்புறம் 3 லட்சம் இருந்தால் கூட ரிபேட் மூலமாக டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு கொண்டு போய் இன்னைக்கு 2019 ஏப்ரல் 1 என்ன சொல்கிறாங்க, 5 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் கூட வரி கட்ட வேண்டாம். அப்போ மக்களுடைய தேவை எவ்வளவு கூடிக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு செலவழிக்க பணம் தேவை, சேமிக்க பணம் தேவை. அப்போ அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு பெரிய பணக்காரங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேசிக் எக்ஸம்ஷன்ல சாதாரண மக்களுக்கு, சாதாரண தொழிலாளிகளுக்கு, சாதாரண தொழில் வேலை செய்பவர்களுக்கு 5 லட்சங்கிறது யார், 40,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க, 10%, 15%, 20% வரி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த 2019 இருந்து வரியே இல்லாமல் இருக்க போகிறாங்க. அப்போ இதை விட ஒரு பெஸ்ட் பேசிக் எக்ஸம்ஷன் எந்த அரசுனால குறுகிய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலேன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.